ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டுடே என்னென்னு பார்த்துடலாங்களா? பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? டெம்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் செய்யலாங்க. பன்னீர் நல்லா கட் பண்ணிவிட்டு க்யூபாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஆயில் எடுத்து ஒரு கடாயில் ஊற்றி ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வரமிளகா 2, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். காஷ்மீர் சில்லி, வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, முந்திரி பருப்பும் போட்டு வதக்கிட்டு, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு 2 நாள் கூட நாங்கள் வச்சு சாப்பிடுவோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்ததுமே கொஞ்சம் உப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஸ்பைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அதே கடாயில் கொஞ்சம் பட்டரும் கிராம்பும் பட்டையும் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய்த்தூள், கலருக்கு தகுந்த மாதிரி காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எங்கிட்ட வெல்லம் இல்லைங்க, அதனால் சர்க்கரை போட்டேன். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. பன்னீர் எடுத்து போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரொட்டி, புரோட்டா எல்லாம் இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.